ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 13ஆம் தேதி கார்த்திகை தீபத்துக்கு பிறகு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைய போகுதுன்னு தாங்க. இதோடு இந்த மாதத்தில் வரக்கூடிய தீப திருநாளை பற்றியும், இந்த மகா தீபம் எந்த நாள் வருது, எந்த டைமுக்கு நாம் விளக்கேற்றணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க. திருவண்ணாமலையை பற்றியும் கூடவே இந்த மகர ராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்கணும், நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பொதுவாகவே திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது அந்த கோவிலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உயரமான மலையும் தாங்க. இது கூடவே 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த கிரிவல பாதையும் தான். இந்த கிரிவல பாதையில் ஏறக்குறைய 99 கோயில் இருக்குதாங்க. இதில் முருகர், அம்பாள், விநாயகர் இப்படின்னு நிறைய கோவில் இருக்கு. இது கூடவே ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தனித்தனி கோவிலும் இருக்குதுங்க. மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அப்புறம் அமாவாசையில் மக்கள் இந்த கிரிவல பாதையில் சுற்றி வராங்க. அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் மற்ற நாளில் கூட கிரிவலம் சுற்றி வராங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான். இந்த திருவண்ணாமலைக்கு வெளியூர் மக்கள் மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸ் கூட வந்துட்டு போகிறாங்க. இது ஒரு விசிட் பிளேஸாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய பேர் பார்க்கறதுக்காக வராங்க. இந்த மாதிரி மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் மக்கள் திருவண்ணாமலைக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானதாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த மாதத்தில் தான் நமக்கு திருவண்ணாமலை கார்த்திகை தீபமானது அமைஞ்சிருக்குது. படைக்கும் கடவுள் பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் சிவன் ஜோதி ரூபமாக காட்சி அளித்து இங்கே தாங்க, அதாவது நெருப்பு ரூபமாக காட்சி அளித்தார். பஞ்சபூத தளத்தில் அக்னி சொல்கிற விதமாக தான் இந்த திருவண்ணாமலை நமக்கு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் தாங்க அன்னை பார்வதி தேவியும் சிவனிடம் விரதம் இருந்து இடப்பகத்தை பெற்றதாகவும் சொல்லப்படுது. அதைத்தான் நாம் அர்த்தநாரீஸ்வரர் ரூபமாக வணங்குறோம். அது மட்டும் இல்லாமல் இது தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால இது முருகனுக்கு உகந்த மாதமாக இருக்குதுங்க. இது கூடவே அம்பாள், விஷ்ணு இப்படின்னு நிறைய சாமிக்கு உகந்த மாதமாக இருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குதுங்க. அந்த மாதிரி தான் இந்த டிசம்பர் மாதம் ரொம்பவே விசேஷ நாட்களை கொண்டதாக இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நம்ம வீட்டில் தினமும் விளக்க வைக்கலாங்க. அதாவது நிலைவாசல் இருக்கு இல்லைங்களா, வீட்டுக்கு வெளியில், அந்த இடத்துல டெய்லியும் காலையில் 2 விளக்கு ஏற்றி வைக்கணும் அதிகாலையிலேயே. இந்த மாதிரி டெய்லி நம்ம விளக்கு ஏற்றி வைக்கிறதுனால நம்ம வீட்டில் சுபிஷம் கிடைக்கும் அப்படின்னு நம்மளோட பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாத ஆரம்பத்திலே கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பிச்சிருச்சுங்க திருவண்ணாமலையில். இது தொடர்ந்து ஒரு 10-15 நாளைக்கு திருவிழாவாக தாங்க இந்த திருவண்ணாமலையில் இருக்குது. இதில் ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு விதமான வாகனத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு கொண்டு வரப்படுதுங்க ஊர்வலமாக. டெய்லியுமே நைட்டு பகல் இப்படின்னு 2 வேளையிலையுமே ஏதாவது ஒரு சாமி ஊர்வலமாக வருதுங்க. இதோட தேரோட்டமும் நடக்குது. இந்த ஊர்வலத்தில் சண்டிகேஸ்வரர், முருகர், கணபதி, அம்பாள், பிச்சாண்டவர் இப்படின்னு டெய்லி ஒரு சாமி ஒவ்வொரு விதமான வாகனத்தில் அழைத்து வரப்படுதுங்க. ஒவ்வொரு வருஷமுமே இந்த பௌர்ணமியும் தீபனாலும் ஒன்றா வர மாதிரி தாங்க இருக்கும். ஒரு சில நேரத்தில் தான் தீபம் ஃபஸ்ட்டு இல்லைன்னா பௌர்ணமி முன்னாடி இப்படின்னு ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் வரும். அந்த மாதிரி தான் இந்த வருடம் நமக்கு எப்படி அமைஞ்சிருக்குதுன்னா, 2 நாளைக்கு முன்னாடியே இந்த பரணி தீபமானது நமக்கு வருதுங்க. இந்த பரணி தீபம் மகா கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் தாங்க வரும். ஏன்னா இந்த தீபம் வைக்கிறது மூலியமா ஒருத்தருக்கு அவங்களோட வாழ்நாளுக்கு பிறகு சேர்த்து வைக்கிற புண்ணிய நாளுக்கான பலனா தாங்க இது அமைஞ்சிருக்குது. இது பாவத்தை போக்கக்கூடிய பரணி தீபம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதோடு இது யம வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. பரணி நட்சத்திரம் முன்னோர்களை வழிபட நல்ல நாளாக இருக்குதுங்க. யம தர்மரின் அருளை பெறத்துக்கும் இந்த பரணி தீபம் நமக்கு ஒரு வகையில் உதவி செய்யுது. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. அதனால தான் இந்த பரணி தீபத்தை நிறைய பேர் ஏற்ற மாட்டேங்கிறாங்க. தீபத்துக்கு முதல் நாளே நம்ம பரணி தீபம் வைக்கணுங்க. அடுத்த நாளாக தான் மகா கார்த்திகை தீபம் ஏற்றணும். 3ஆவதா பஞ்சாத்திர தீபம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த 3 நாளுமே தொடர்ந்து ஏற்றுறது தான் நம்மளோட வழக்கத்தில் இருக்கிற கரெக்டான ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த பரணி தீபம் நமக்கு இந்த மாதம் டிசம்பர் 12ஆம் தேதி வருதுங்க. அன்னைக்கு காலையில் திருவண்ணாமலையில் அதிகாலையிலேயே இந்த விளக்கை ஏற்றிடுவாங்க. அதாவது 4 மணிலேருந்து ஒரு 5-6 மணிக்குள்ளே ஏற்றிடுவாங்க. நாம் இந்த பரணி தீபத்தை வீட்டில் ஏற்றுறோம் அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஏற்றலாங்க. அது ரொம்பவே நல்லது. இதை நாம் 5 விளக்காக ஏற்றணும். அதை வட்ட வடிவில் ஏற்றணுங்க. ஏன்னா இது ஐம்பூதங்களை குறிக்கிறதாகவும் நம்ம உடலை இயக்கக்கூடிய பஞ்ச இயந்திரங்களை சொல்லக்கூடிய விதமாக தாங்க இருக்குது. இதை முடிஞ்ச அளவுக்கு நெய் விளக்காக ஏற்றுங்க. முடியாத பட்சத்தில் ஒரு விளக்காவது நெய் விளக்கு ஏற்றுங்க. அது ரொம்பவே விசேஷமானது. இந்த விளக்கை நம்ம வட்ட வடிவில் ஏற்றுறதுனால இது எல்லா பக்கமும் பார்த்த மாதிரி எரியும். அதனால நமக்கு எல்லா வகையான நன்மையும் கிடைக்குங்க. அடுத்த நாளாக நமக்கு இந்த மகா கார்த்திகை தீபம் டிசம்பர் 13ஆம் தேதி அமைஞ்சிருக்குதுங்க.
அன்னைக்கு சாயந்தரம் திருவண்ணாமலையில் மலையின் உச்சியில் வந்து இந்த மகாதீபம் வந்து ஏற்றுறாங்க. இந்த மலை வந்து 2668 அடி உயரம் கொண்டதுங்க. இதில் 5 அடி கொப்பரையை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இதில் 3500 லிட்டர் நெய்யை ஊற்றி 1000 மீட்டர் காடா துணி இதுக்குன்னே தனியாக செய்யப்படுதுங்க. அதன் மூலமாக தான் திரியை போட்டு இந்த மகாதீபம் வந்து மாலை 6 மணிக்கு சரியாக ஏற்றுறாங்க. இந்த தீபம் ஏற்றுறதை பார்க்கறதுக்குன்னே மக்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் இந்த திருவண்ணாமலைக்கு அன்னைக்கு வராங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தீபம் வந்து தொடர்ந்து ஒரு 11 நாட்கள் எரியுது. அதை பார்க்கறதுக்காகவும் மக்கள் நிறைய பேர் வராங்கங்க. நாம் இந்த விளக்கை வீட்டில் ஏற்றுறோம் அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரமாக 6 மணிக்கு ஏற்றலாங்க. இது கரெக்டான டைமாக இருக்கும். வீட்டில் மட்டும் இல்லாமல் கோயிலில் கூட இந்த விளக்கை போய் நம்ம ஏற்றலாங்க. எவ்வளோ விளக்கு வேணாலும் வச்சுக்கலாம், நம்மளோட வசதியை பொறுத்து. அதுக்கு கணக்கெலாம் எதுவும் கிடையாதுங்க. இது மாதிரி யாரெல்லாம் வீட்டில் விளக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே சிவபெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் அப்படியே பதிவிடுங்க. அடுத்த நாளான 3வது நாளுமே நம்ம வீட்டில் விளக்க வைக்கணுங்க. இந்த தீபம் வந்து பஞ்சாத்திர தீபம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த தொடர்ந்து ஒரு 3 நாள் வைக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லதுங்க. விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும். இந்த தீப நாளில் மாவெளி சுற்றுற வழக்கம் இன்னுமே திருவண்ணாமலையில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஊரில் கூட இது வழக்கத்தில் வச்சுருக்குறாங்க. இந்த தீபத்தை அன்னைக்கு நாம் விரதம் இருந்த கூட வழிபாடு செய்யலாங்க. அன்னைக்கு கார்த்திகை பொரி, அப்பம் இது மாதிரி நெய்வேதியம் செஞ்சு நம்ம வழிபாடு செய்யலாங்க. இந்த நெய்வேதியம் வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்குன்னே ஸ்பெஷலான நெய்வேதியமாக இருக்குதுங்க. அடுத்ததான் இந்த மகர ராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து நீங்கள் எதை பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. அது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்கள் பேச்சால் ஏதாவது பிரச்சனை வருங்க. ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா எதாக இருந்தாலும் பேசுங்க. கூடவே கோபமாக பேசுறதே கொஞ்சம் நிறுத்திக்குவாங்க. ஏன்னா உங்களோட கோபம் வந்து பல பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்துருங்க. இதுவே நீங்கள் கோபமாக பேசாமல் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுனீங்களா அது வந்து உங்களோட காரிய வெற்றிக்கு உதவுங்க. ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் போயாகணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பேசுங்க. அது வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ஃபேவரை ஏற்படுத்தலாம். இந்த கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் யோகா, தியானம் இது கூட செய்யலாங்க. அது கூட ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். கூடவே இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏதாவது வீண் பழி, குற்றச்சாட்டு இது மாதிரிலாம் வருங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது. ஆனாலும் நீங்கள் வெளியில் போயிட்டு வரப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கான சேஃப்டி பர்பஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. வண்டியில் போகிறீங்கன்னா ஹெல்மெட் போடுங்க, இல்லைன்னா சீட் பெல்ட் போடுங்க. இது மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சுக்கிங்க. அதனால் இந்த மாதம் ட்ராவல் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் இருந்துக்குங்க. ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபேவராக தாங்க நடக்க போகுது. உங்களோட மேலதிகாரியும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதனால் நீங்கள் உத்வேகமாக வேலை செஞ்சு ஏதாவது நல்ல பேர் வாங்குவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க இந்த மாதம் வந்து உங்களோட கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வருங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கஸ்டமர் கேட்குறதை எடுத்து கொடுங்க, செஞ்சு கொடுங்க. தொழிலை விரிவுபடுத்துறீங்க இல்லை புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் ஒத்தி வச்சுக்கோங்க. அடுத்த மாசத்துல பார்த்துக்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பண விஷயத்துல ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது. நீங்க லோன் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அது சாங்ஷன் ஆகும். இல்லை கடன் யார்ட்டாவது கேட்டிருந்தீங்கன்னா அது கூட கிடைக்குங்க. வேற ஏதாவது வீடு மனை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட இந்த மாதம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதுக்கான பணம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பணத்துக்கு எந்த குறையும் இல்லைங்க இந்த மாதம். அந்த பணத்தை கொஞ்சம் சேமிக்க மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதம் குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரலாங்க, மனஸ்தாபங்களும் வரலாம். அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. எதாக இருந்தாலும் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசி சரி பண்ணுங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் குடும்பத்தில் வந்து சுமூகமான சூழ்நிலை உருவாகுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன பிரச்சனை ஏதாவது வரலாம். டேப்லெட் சாப்பிட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் உங்கள் உடம்ப. குழந்தைகிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இந்த மாதம் நீங்கள் போகுதுங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் பொறுமையாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்கோங்க. ஹாப்பியாக இருக்கும் உங்கள் லைஃபு. மகர ராசிக்காரங்க பெண்களை இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் வந்து கோபத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நிதானமாக பேசுங்க. எதாக இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க. காரிய வெற்றிக்கு இதுதான் உங்களுக்கு உதவியாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பாராட்டுகள் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. பயன்படுத்தி முன்னேறுங்க வாழ்க்கையில். பணமும் இந்த மாதம் அதிகமாக தாங்க கிடைக்க போகுது. அதனால் அதை சேவிங்ஸ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா தாங்க இருக்குது. ஆனாலும் நீங்கள் எச்சரிக்கையாக ஏதாவது பிளான் போட்டு படிக்கிறது மூலியமா எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கலாம். இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு கார்த்திகை தீபத்துக்கு பிறகு நடக்க போகுது. இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வாங்க. காரிய தடைகள் எல்லாமே நீங்கி வெற்றி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.